குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொலியில் எக்ஸிகோ அப்படின்னு ஒரு ஷேரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷேர் கரண்ட் ப்ரைஸ் இப்போது ரூ. 213 இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை ரூ. 214.75 இருக்குது. இந்த ஷேர் அது 100% இது மேலே பிரேக் அவுட் உடைக்கும், நியூ ஆல் டைம் ஹையை க்ரியேட் பண்ணணும். டெக்னிக்கலாக பார்த்தா எப்படியும் இது இங்கேருந்து நாளைக்கு ஒரு 235லேருந்து 240 அந்த ரேஞ்சு வரையும் போகிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. இந்த ஷேரை இன்ட்ராடேக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஷேர் ஆல் டைம் ஹையை, நியூ ஆல் டைம் ஹையை கண்டிப்பாக நாளைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு ஷேர் இருக்குது, கியூ பவர், அதாவது குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக். இதோட கரண்ட் ப்ரைஸ் 865. இன்றைக்கி சரியாக மேலே போயிருக்கு. இதோட ஆல் டைம் ஹை 888. இதுவும் நாளைக்கு இன்ட்ராடேயில் புதிய ரெக்கார்டு ஹையை உருவாக்கும். எப்படியும் ஒரு 910 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ட்ராடேயில். அங்கே அது சஸ்டைன் பண்ணுமான்றதெல்லாம் டவுட்டு தான். ஏன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் நியூ ஆல் டைம் ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு உடனே அங்கேருந்து இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் எந்த ஒரு நியூ ரெக்கார்டை க்ரியேட் பண்ண எந்த ஒரு ஷேரையும் பார்த்தீங்கன்னா நியூ ரெக்கார்ட் லெவலில் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கண்டிப்பாக ஒரு 20-15 பாயிண்ட்டுக்கு இறங்கிடும். அது மாதிரி தான் இந்த கியூ பவர். இதுவும் நியூ பிரேக் அவுட்டுக்கு நாளைக்கு இன்ட்ராடேக்கு ரெடியாக இருக்குது. தேர்ட் ஒரு ஷேர் இருக்குது, பராக் மில்க் ஃபுட்டு. இந்த ஷேர் இப்போ கரண்ட் ப்ரைஸ் 251 ருபீஸ் இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை 254. இதுவும் சீரி பாஞ்சு நாளைக்கு இன்ட்ராடேயில் பாஞ்சு செல்லக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாக்கு. இதோட ஆல்மோஸ்ட்டு ட்ரேடிங் லெவல் நாளைக்கு 270லேருந்து 285 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாம் இன்ட்ராடே லெவல் மட்டும்தான். ஒரு புதிய நியூ ரெக்கார்ட், இது நியூ ரெக்கார்டை பதிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கு இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி இருக்கிற எல்லாமே ஓவர் பாட் ஜோனில் இருக்கிறாங்க. ஓவர் பாட் ஜோனில் அதாவது ப்ரீவியஸ் ரெக்கார்டு ஹை கிட்ட இருக்குது. அந்த ரெக்கார்டை, நியூ ரெக்கார்டை இவன் கண்டிப்பாக நாளைக்கு இந்த 3 ஷேருமே புதிய ரெக்கார்டை உருவாக்கும். ஆனால் உருவாக்கிட்டு அந்த புது ரெக்கார்டு ப்ரைஸ்லேயே இருப்பானா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஏன்னா புதிய ரெக்கார்டு வரும்போது ஏற்கனவே வச்சுருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் லாபம் வரும்போது அதை ப்ராஃபிட் புக் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு வழக்கம்தான். அதனால் புதிய லெவல் போகிற வரையும் இன்ட்ராடே நம்ம இதை வாட்ச் பண்ணலாம். இந்த இந்த எக்ஸிகோ, கியூ பவர் அண்ட் பராக் மில்க் ஃபுட்டு இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நாளைக்கு நீங்கள் இன்ட்ராடே டைம் அப்போ இந்த 3 ஷேரையும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் நமக்கு தெரிய வரும். இது முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஷேரை நான் பையோ செல்லோ பண்ண சொல்லலை. எது இருந்தாலும் உங்களோட ஓன் டிசிஷனாக இருக்கணும். இந்த ஷேரோட ப்ரொமோஷனை நம்ம நாளைக்கு லைவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.